ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாயாடி அக்கா. இந்த வாயாடி அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிறவிகள் வந்து எப்போயாவது ஒரு ரூபத்தில் தான் பிறக்கும். அதாவது இப்போ ஏற்பட்ட பிறவிகள் வந்து பிறக்கும் போதே நல்ல வாய் திறமை, அதாவது பேச்சு திறமை அதிகமாக இருப்பாங்க. அவங்க தாய் தந்தையினருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறது. உதாரணத்துக்கு அவங்க அம்மா வந்து ஒரு துணியை துவச்சாங்கன்னா, ஒரு பாத்திரத்தை வளர்க்குனாங்கன்னா, இவங்களும் கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை செய்யும் போதே அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க கூட பிறந்தவங்களே எதையாச்சும் ஒரு பொருளையை பேசி போட்டு தள்ளி முடிச்சு விட்ருவாங்க. இப்படியாப்பட்ட கேரக்டர் தான் இவங்களோட தனி குணங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஊர் பெருமை பேசுகிறதும், அதுக்கப்புறம் ஊர் கதை பேசுகிறதும், அதுக்கப்புறம் ஊர் சண்டையை இழுக்கிறதும். ஏதாவது இவங்களே தேடி போயிட்டு ஒரு சண்டையை உருவாக்குவாங்க. ஊர் குடும்ப கதை, அதாவது அடுத்தவங்க குடும்ப கதையை என்ன கிடைக்கும், அதில் ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்து பேசுகிறது தான் இவங்களோட வேலை. இப்படியாப்பட்டு இருந்தவங்க பள்ளி பருவம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வீட்டிலே அந்த கிளி கிளிக்கிறாங்கன்னா, ஸ்கூலுக்கு போனால் காலேஜுக்கு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும்ல. ஆமாங்க, ஸ்கூலில் இருக்க வாத்தியார், அதாவது வாத்தியார் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாத்தியாரை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் அங்கே வாத்தியாரே ஸ்டூடெண்ட்டை பார்த்து பயப்படுற அவ்வளோ நிலைமை ஏற்படும். ஏன்னா இவங்க வாயை அந்த அளவுக்கு கிழிச்சிருவாங்க. இவங்க கிழிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கிட்ட போயிட்டு இதுக்கு இந்த பாடத்தை கொடுத்தீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு அப்படியே அவங்கள தோணியிலே அப்படியே சாஃப்டாகவும் பேசுறது, அவங்கள பற்றி இன்னொரு வாத்தியார்கிட்ட போட்டும் கொடுக்குறதுன்னு அவங்களோட வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக மாற்றி விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர நண்பர்களும் எதுவும் காதல் கீதல் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பையனை ஏன்டி நீ லவ் பண்ணுற, அந்த பொண்ணை ஏன்டா நீ லவ் பண்ணுறேன்னு அவங்கள பிரித்து பார்த்து அதில் சந்தோஷப்படுவாங்க. இப்படியாப்பட்ட நல்ல மனிதர்கள் தான் இந்த வாயாடி அக்கா. இந்த வாயாடி அக்கா ஸ்கூல் பள்ளி பருவம்லாம் முடிச்சுட்டு காலேஜும் முடிச்சுட்டு வீட்டில் இதை எப்படியாச்சும் தள்ளி விட்டுருவோம், ஏன்னா இங்கே ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்ட்டு தள்ளி விடுவாங்க. அப்படி தள்ளி விடுறது தான் ஏதாச்சும் ஒரு நல்ல மாப்பிள்ளை மாட்டுவார்ல, அந்த மாப்பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க. வீட்டிலே இந்த வாயாடுறோன்னா அப்போ போகிற இடத்துல எப்படி இருக்கும், கல்யாணம் பண்ணும்போது பெண் பார்க்க வரும்போது மட்டும் எனக்கு பேசவே தெரியாதுங்க, நான் ரொம்ப சாஃப்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமணத்துக்கு அனுப்புறதுனா அந்த மாப்பிள்ளைக்கு இவங்க சாஃப்ட் டைப்பா இல்லை ஹார்ட் டைப்பான்னு தெரியும். காதில் ரத்த வராத குறை தான் மாப்பிள்ளைக்கே அந்த நிலமனா, மாமியார் மாமனார் நாத்தனார் அங்காளி பங்காளி எல்லாம் நினச்சி பாருங்கள், எல்லாமே தெரிச்சு ஓடி விரட்டி விட்ருவாங்க. மாப்பிள்ளை சம்பாதிக்கிறது ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவங்க பாசி டைப்புங்க. ஸோ அப்படி தான் இருப்பாங்க இவங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு திருமணத்துக்கு பிறகு ஒரு அழுக்கு நைட்டியோ ஒரு அழுக்கு சேலையோ உடை அணிஞ்சிட்டு வீடு வீடாக ஒரு 4 வீட்டுக்கு போகிறது. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, 4 வீட்டுக்கு போகிறதுனா ஊர் கதை பேசுறதுக்கு. ஊர் பண்ணி பேசலாம் இவங்களுக்கு தூக்கமே வராதுங்க. அப்படி இவங்க 4 வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்களோ போகிற வீட்டில் அவங்க பாட்டுக்கு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ பாத்திரமோ துணியோ துவச்சிக்கிட்டு வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு என்னக்கா இவ்வளோ நேரம் பாத்திரம் விளக்குறீங்களா, ஐயோ பாவம் நீங்களே எல்லா வேலையும் செய்கிறீங்களா, அவங்கள அனுதாபமாக பேசி சென்டிமெண்டலாக அவங்கள அட்டாக் பண்ணி அவங்களோட பார்வையை இவங்க மேலே இழுத்துட்டு நீங்களாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எனக்கும் வேலை இருக்குது, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு சாம்பாரா, எங்கள் வீட்டில் புளி குழம்பு தான் வச்சோம், இதெல்லாம் தேவையில்லாத கதையை பேசுகிறது. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் எத்தனை மணிக்கு நைட்டு வராரு, ஏன் அவ்வளோ நேரம் கழிச்சு வராரு, இதெல்லாம் கேள்வி கேட்டுருங்கக்கா. பசங்களை எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க, அந்த ஸ்கூல் இன்னும் நல்லா இருக்காது, ஃபீஸ் அதிகமான ஸ்கூலில் சேருங்கக்கா, அப்போ தான் நல்ல எஜுகேஷன் கொடுப்பாங்க. தேவையில்லாமல் நல்லா இருக்க குடும்பத்தை கெடுத்து விட்டு கீழே வழியாக்கி விட்டு போயிடுவாங்க. இப்படி தான் வாயாடி அக்கா வந்து அவங்களோட குணங்களும் அவங்க இயல்புகளும் இருக்கும். ஆனால் வாயாடி அக்களை பற்றி பேசணும்னா ரொம்ப பெருமையாக பேசணும். ஏன்னா அவங்க தான் வந்து எதுனாலும் தட்டி கேட்பாங்க. இவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க மற்றவங்களை ஈர்க்கணும், அதுதான் இவங்களோட மெயினான விஷயம். இன்னொன்று ஊர்க்கதைகளை பேசுறதுனால நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு வருவாங்க. ஆமாம், இவங்க போல்டாக இருக்கிறதுனால இவங்க கூட போனால் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு இவங்க கூட நிறைய பேர் சேருவாங்கல்ல. அவங்களுக்கு பண உதவிகள் எதுவும் தேவைனாலும் இவங்க கொடுப்பாங்க. ஏரியாவில் எதுவும் ஒரு பிரச்சனாலும் வந்துட்டு ஒரு